இந்த ட்ரேடிங் சீரீஸில் இது எபிசோட் 6. நம்ம ரொம்ப நாள் ஒரு ஸ்டாக் வச்சுட்டு ஐ திங்க் இம்மீடியட்டாக ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்ஸ்க்காக நம்ம விற்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஏறிட்டே இருக்கும். நம்ம அந்த ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்ஸ் எடுக்காமல் நான் எது வரைக்கும் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்றது தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ நான் மற்ற எபிசோட்லலாம் சொன்ன மாதிரி நான் அந்த ஃப்ரீ ஸ்டாக் ஆப்ஷன் இன்னுமே இருக்குது. நீங்கள் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஸ்டாக் கரெக்டான ஒரு இடத்துல பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு நான் டொனேட் பண்ணுறேன். அது எப்படி டொனேட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நீங்கள் எனக்கு ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கே சொல்கிறேன். அண்ட் அதனோட லிங்க்ஸ் எல்லாம் நான் இப்படி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுவும் நீங்கள் என்னன்றதை போய் பாருங்கள். ஹலோ வணக்கம், நான் கீர்த்தி. இந்த சேனல் ஃபுல்லாகவே பிஸ்னஸ் அண்ட் மணி பற்றி மட்டும்தான் இருக்கும். அண்ட் நான் இதுக்கு முன்னாடி நிறைய மணி மேக்கிங் சீரிஸ் போட்டிருக்கேன். இது வந்து ட்ரேடிங் சீரிஸ். அதில் இது எபிசோட் 6. நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்ஸ்க்காக உடனே அந்த ஸ்டாக்கை சேல் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடணுமா, இல்லை லாங் டேர்முக்கு வச்சுக்கணுமா அப்படின்ற கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருக்கும். எனக்கும் முன்னாடிலாம் ரொம்பவே இருந்துச்சு. அண்ட் நிறைய வாட்டி நான் ஷார்ட் டேர்மில் விற்றுட்டு அது பெருசாக அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் வந்து லாங் டேர்மில் நல்லாவே ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இதை வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அண்ட் இந்த சின்ன சின்ன ப்ராஃபிட் நீங்கள் எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு லாங் டேர்ம் பெரிய ப்ராஃபிட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெட் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா சின்னதாக இப்போ ப்ராஃபிட் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓகே, லெட்ஸே ஒரு 5% நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துட்டிங்கன்னா உங்கள் நெட்னா எல்லா ஸ்டாக்குமே பாசிட்டிவாக பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா கிரேட். பட் இல்லாட்டி உங்கள் நெட் வந்து பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லாங் டேர்ம் ட்ரேட், அதாவது ஒரு ட்ரேட் ரொம்ப பெரிய ப்ராஃபிட்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நெட்டு வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். அதுதான் நான் எப்படி அப்படின்றத சொல்கிறேன். அதுக்கு ஒரு சார்ட் நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ரியலாகவே என்னோடய டாடா ஸ்டீல் ஸ்டாக் வந்து நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணேன். அதை ஏன் நான் இன்னும் விற்காமல் இருக்கேன் அப்படின்ற எக்ஸாம்பிளும் உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன். அது உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். என்னன்றதை பார்க்கலாம். இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரொம்ப சிம்பிளான ஒரு சார்ட்டுன்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஏன்னா நிறைய கன்சாலிடேஷன் தான் நடந்திருக்கு. இது ஃபுல்லாகவே இதை பார்த்தீங்கன்னா பட் இதுக்கப்புறம் நல்ல மூவ்மெண்ட் இருந்திருக்கு. பட் நம்மளோட இன்டென்ஷன் என்ன, ஷார்ட் டேர்மில் விற்கணுமா இல்லை கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய ப்ராஃபிட்டில் வைக்கணுமா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ இதை உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இதை வச்சு கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் லைன் வந்து EMA 13, அதையும் இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு லைவாக எப்படி தானே காமிக்கிறேன். பட் எப்போவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா வீக்லி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி எல்லாருக்குமே டெய்லி பார்க்குறதுக்கு கண்டிப்பாக டைம் இருக்காது. அதனால் ஒரு வீக்லி பர்ஃபார்மன்ஸ் எப்படி உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே கொஞ்சம் கரெக்ஷன் இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கும். பட் ஃப்ரைடே எதில் க்ளோஸ் ஆகுது அப்படின்றது ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்கணும். அண்ட் நீங்கள் என்னடா இது மண்டே அண்ட் டியூஸ்டே வந்து கொஞ்சம் கரெக்ஷனே கீழே இறங்குது அப்படின்னு ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்லையும் நீங்கள் விற்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் அதனால் அந்த ரியாக்ஷன் வந்து நீங்கள் மிட் வீக்லேயே கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது, அன்லெஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு கோல் இருந்துச்சுன்னா. பட் ஃப்ரைடே என்ன ப்ரைஸில் அந்த ஸ்டாக்கு க்ளோஸ் ஆகுது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அதனால தான் வீக்லி சார்ட் நான் இப்போ எடுத்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். பட் இது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு 2 year பிக்சர். பட் இதில் வீக்லி வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்றதை பாருங்கள். ஸோ இந்த EMAக்கு 13 EMAக்கு மேலே தான் இருக்குது ஸ்டாக்ஸு. அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது. அண்ட் சேம் கோஸ் வித் இந்த இடத்துலையும் அதே தான். க்ளோசிங் ப்ரைஸ் வந்து EMA 13 விட அதிகமாக இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் இங்கே வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. இதில் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஃப்ரைடே க்ளோசிங் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கா அப்படின்றதும் அண்ட் அது EMA 13க்கு மேலே இருக்கா அப்படின்றதான் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஸோ இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ சில இடத்துல இப்போ இந்த இடத்துல கம்மியாகுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க இப்போ கீழே இறங்கிட்டு வருது அப்படின்றதால நீங்கள் டக்குன்னு இங்கேயே விற்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. பட் EMA 13க்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் விற்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா கண்டிப்பாக மேலே தான் போகும் அப்படின்றதான்
அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அதுதான் பேட்டர்ன். இந்த இடத்துலையும் நீங்கள் பாருங்கள், க்ளோசிங் ப்ரைஸ் எப்போவுமே EMA 13க்கு மேலே இருக்குது. ஸோ இது எல்லாமே வீக்லி பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக விற்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சொல்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் இந்த இடத்துல கீழே போயிடுச்சுன்னா இட்ஸ் அப் டு யூ அகெயின். இந்த இடத்துல ஈஸியாக சேல் பண்ணியிருக்கலாம், பட் உங்கள் பர்ச்சேஸ் இந்த இடத்துல இருந்திருக்கலாம். ஸோ யூட வெனிவே மேட் ப்ராஃபிட். அது ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாமே வந்து EMA 13ல் தான் நடக்கும். ஸோ இது எல்லாமே வந்து EMA 13க்கு மேலே இருக்கிறதுக்கு தான் அப்ளிகபிள். நான் என்னன்றதை நான் என்ன பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் ஒரு வாட்டி. ஸோ இது வந்து ஏஞ்சல் ப்ரோக்கிங் வெப்சைட். நான் இதுக்கோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி டாடா ஸ்டீல். ஸோ நான் இதை வந்து அக்டோபர் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் நான் இதுக்கான சார்ட்டும் காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் ஏன் இதை இன்னும் விற்கலை அப்படின்றது நான் சொன்ன மாதிரி அந்த EMA 13 எப்படி இருக்காது, அதே மாதிரி நான் HDFCயும் நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் வந்து அக்டோபர் 16 சொன்னேன் இல்லையா. ஸோ நான் இந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணேன் அல்டிமேட்லி. ஸோ இந்த இடத்துல நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நான் ஏன் விற்கலை அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ EMA 13 சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லைன் நல்லா பார்த்துக்கோங்க. நான் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணால் அந்த சார்ட்டோட இது போயிடும். பட் ஸோ அதனால் இப்படியே பார்க்கலாம். ஸோ இந்த லைன் பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ட்ரேட் எல்லாமே இந்த லைனுக்கு மேலே தான் நடந்திருக்கு. அண்ட் பர்டிகுலர்லி நீங்கள் க்ளோசிங் ப்ரைஸ் தான் அதில் பார்க்கணும். அண்ட் இது வந்து வீக்கோட பிகினிங். இந்த இடத்துல கீழே விழுந்திருக்கு. அண்ட் கரெக்ஷனுக்கு நான் அவ்வளோவா ரியாக்ட் பண்ண மாட்டேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஃப்ரைடே அகேன். ஸோ இது மேலே போயிருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம். இது வந்து கரெக்ஷன் மறுபடியும் கீழே வந்திருக்கு. ஸோ அதனால் நான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதனாலேயே நான் வந்து அதை ஹோல்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ வரைக்கும் நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எங்கே இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். ஸோ இட்ஸ் அபவுட் 65% ப்ராஃபிட்டில் இருக்குது. நான் இங்கே பர்ச்சேஸ் பண்ணது இப்போ 65% ப்ராஃபிட்டில் இருக்குது. இது ஏன் அப்படின்னா வீக்லி 13 EMA வச்சதால் இது எல்லாமே மேலே தான் இருக்குன்றதால நான் இன்னுமே விற்காம தான் இருக்கேன். அண்ட் நான் இப்போது ஈஸியாக எப்போ எந்த இடத்துல விற்றாலுமே எனக்கு ஈஸியாக 50% மேலே ப்ராஃபிட் இருக்குது. இதை வந்து நம்ம HDFCலையும் அப்ளை பண்ணலாம். நான் அதுவும் விற்கலை, வாங்கியிருக்கேன், பட் இன்னும் நான் விற்கலை. ஸோ அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வாங்கினேன். ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் வீக்லி பாருங்கள், எல்லாமே EMA 13க்கு மேலே தான் ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் ஐடியலி விற்றுருக்கலாம். இதுக்கு நான் வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி நான் விற்காமல் இருந்தேன். பட் எப்படி இருந்தாலுமே நான் சொன்ன மாதிரி ஈஸியாக உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ப்ராஃபிட் லெவலில் தான் இருப்பீங்க. ஸோ மறுபடியும் கரெக்ஷனை இந்த பழைய லெவலுக்கு வரணும்னா அதுக்கு வேறு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நான் அதுக்கு இன்னொரு வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன். பட் இது அந்த ரூல் வந்து 13 மற்ற ஸ்ட்ராட்டஜியும் சேர்த்து நான் ஒர்க் பண்ணுறதால நான் எப்படி இருந்தாலும் அதை விற்கலை. பட் நான் இப்போ இது பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னா, EMA 13க்கு மேலே தான் இந்த சார்ட் இந்த க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குன்றதால நான் வந்து விற்கவே இல்லை. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர். ஸோ இதில் லெசன் என்ன அப்படின்னா, நமக்கு எப்போவுமே அந்த ஒரு ப்ராப்ளம், இதை விற்கணுமா விற்க வேணாமா இந்த வீக்கில் அப்படின்றத என்றைக்குமே ஒரு கொஸ்டினாகவே இருந்திருக்கும். ஸோ ஒரு ஃப்ரைடே அப்படின்ற ஒரு டேட் எடுத்துக்கோங்க. அண்ட் EMA 13 ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் EMA எப்படி செட் பண்ணுறது அப்படின்றதெல்லாமும் நான் ப்ரீவியஸ் எபிசோட்ஸில் சொல்லியிருப்பேன். அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு வீக்லி சார்ட் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நமக்கு டெய்லி பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்காது. வீக்லி சார்ட் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதும் இது உங்களுக்கு பார்த்தாலே புரியும். ஃப்ரைடேவோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து அந்த வீக்கோட ஹாஃபுக்கு மேலே இருந்துச்சுன்னா அதை வந்து விற்காதீங்க. அண்ட் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் அந்த வீக்கோட ஹாஃபுக்கு கீழே இருந்துச்சுன்னா விற்றுருங்க. ஏன்னா அது திருப்பி மேலே போகிறதுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குமான்றது டவுட் தான். அதே மாதிரி EMA 13 மறந்துடாதீங்க. அண்ட் அதே மாதிரி இது கூடவே இன்னொரு விஷயமும் இருக்குது, ரொம்ப முக்கியம். வால்யூமும் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதாவது மூமெண்ட் எப்படி இருந்தாலுமே வால்யூம் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அண்ட் அதோட வால்யூம் இருந்துச்சு அண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு அப்படின்னா நீங்கள் இன்னுமே கூட ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணலாம். ஏன்னா அது எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு ப்ரைஸ் மேலே தான் போக சான்ஸ் இருக்கும். அண்ட் அகேன் மற்ற ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே பார்க்கணும். பட் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி
நான் ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணியிருக்கேன், விற்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு பேட்டர்னை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, வீக்லி பேட்டர்னை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ இந்த வால்யூமும் பார்த்து நீங்கள் இன்னுமே கூட கொஞ்சம் ஸ்டாக் ஆட் பண்ணிக்கலாம். ஆவரேஜ் அவுட் பண்ணி இன்னும் ப்ராஃபிட்டபுளாகவே நீங்கள் விற்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் தான். இது ரொம்ப காம்ப்ளெக்ஸ்லாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இஎம்ஐ செட் பண்ணுறது அண்ட் 13ல் எப்படி செட் பண்ணுறது அண்ட் க்ளோசிங் ப்ரைஸ் எப்படி பார்க்குறது, இது எல்லாமே நான் ப்ரீவியஸ் எபிசோட்லேயும் சொல்லியிருப்பேன். அண்ட் ஒரு எபிசோட்லேயும் ஒரு புது கான்செப்ட் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் இதை பார்த்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி நான் ஒரு லிங்க்ஸ் 2 லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்து. அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்முக்கு தாராளமாக நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது வேறு ஒன்றும் கிடையாது, ஒரு அஃபிலியேட் லிங்க். அண்ட் உங்களுக்கு இன்ஃபேக்ட் அது ஃப்ரீ ப்ரோக்கரேஜ் தான் வரும். நான் அந்த கான்டெஸ்ட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி எனக்கு ப்ரூவ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ஸ்டாக் ஃப்ரீயாக கொடுக்குறேன். அதுவும் நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ பட் நீங்கள் அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வேறு யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கன். சீக்கிரமே நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கலாம். பாய்.